ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 17 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடோட எண்டிங்கில் நீங்கள் செம டென்ஷன் ஆகுற மாதிரியான ஒரு சீன் வரும். ஸோ மனசை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரிப்பேர்டாக பார்க்க ஆரம்பிங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 17. ஃபோஷியோட இம்மார்டல் பீசஸ் இப்போ வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் எதுக்காக இப்படி ஒரு போராட்டம் அப்படிங்கிற கேள்வி ஃபோஷி மனசை குழப்பிச்சு. பழைய ஃப்ரெண்டான மார்ச்சோட ஞாபகம் அவனுக்கு வருது. இதுவும் ஒரு லாங்குவேஜ் தான். இது என்ன சொல்லுதுன்னா மார்ச் சேஃபா இருக்கான்னு இதுக்கு அர்த்தம் அப்படின்னு மார்ச் காமிச்சதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். நாங்கள் இறந்த உடனே எங்கள் ஷெல்லை கொண்டு வந்துட்டு கனெக்ஷனை கட் பண்ணிட்டு நாங்கள் உயிரோட வந்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ மார்ச்சோட பாடியை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணிட்டு அதோட கனெக்ஷனை கட் பண்ணி பார்க்குறான். மார்ச் ஆல்ரெடி உயிரோட வந்துட்டாங்கிறதுனால இந்த பாடியில உயிர் வரல. இறந்து போன எல்லாரையும் என்னால் உயிரோட கொண்டு வர முடியாது போல அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகறான். பான் எதையோ மறைக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஃபோஷி ஏதாச்சும் சொன்னான் பான் வந்து கேட்டு காய்க்கு ஒரு ஹெல்மெட்டை கொடுக்குறான். காய் போயிட்டு குஹாகோட கண்ணை மூடுறான். இவனை வா இன்சார்ஜ்ல விட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பான் கிளம்புறான். இந்த 3 பேர் திரும்ப உயிரோட வர்றது அது ஃபோஷியோட பவர் தானே. ஃபோஷிக்கே தெரியாத ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ அவனை யூஸ் பண்ணிக்கிற பான். அவன்கிட்ட சொன்னியான்னு கேட்கப்போ இல்லன்னு பான் சொல்றான். நீ ஒரு கோலை. ஃபோஷி எப்படி இருக்கிறத உனக்கு அட்வான்டேஜா நீ யூஸ் பண்ணிக்கிற ட்ரை பண்ற. ஆனா ஃபோஷி இதனால கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த 3 பேரைய சாவடிச்சு உன் சுயநலத்துக்காக திரும்ப வர வச்சிட்டு இருக்கியே, அதுல அவங்க என்ன ஆகுறாங்கன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் ஃபோஷியோட ஃபீலிங்ஸ் கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு குஹாகோ கேட்கறான். தேடிட்டு இருக்கிற ஒருத்தர் போய் கைரோ பிடிக்கவும் எனக்கு போகிறதுக்கு எந்த வீடும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லுவோம். அப்ப சர்ச்சுக்கு போக வேண்டியதானு கைரோ கேட்கறான். அங்கேயுமே ஆளுங்க ஃபில் ஆயிட்டாங்க, எனக்கு போக இடம் இல்ல, எனக்கு ஜெயிலுக்கே அனுப்பிருங்க, நான் பிறந்து வந்த இடமே அதுதான் அப்படின்னு அந்த திருடன் கொஞ்சம் சென்டிமெண்டலா பேசுவோம். கைரோவா அவனை விட்டுதான் திருடன ஜாமான எடுத்துட்டு போகலான்னு போகவும் ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்னு கைரோ அவனை அதை எடுக்க விடாம போக வச்சிருந்தான். மெசார் ஸ்நாக்கர்ஸா வந்த பறவை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஆல்மே உங்க அப்பா கிட்ட என்ன பேசணும்னு கூப்பிட்டாரு அப்படின்னு அவன் போய் பார்த்தா அந்த கிங் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. அவருக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு வா சொல்லவும் சாரி அப்படின்னு மெசார் சொல்றான். அவர் உனக்காக ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருக்காரு. அவரோட குழந்தைங்களான நீயும் நானும் இந்த கிங்டம் நல்லபடியா பாத்துக்கிடணும்னு சொன்னாரு அப்படின்ட்டு அவ அழுதுகிட்டே போறா. பிரின்சஸ் மெசாரை லவ் பண்ணிருப்பா. அவன் தான் பிரதர்னு தெரிஞ்சது அவளால தாங்க முடியல. அந்த 3 பேர்கிட்டயும் நான் நடக்க போற எல்லாத்தையும் சொல்லிதான் அவங்க விருப்பப்பட்டு தான் இதுக்கு வந்தாங்க. உண்மை தெரிஞ்சா ஃபோஷி இன்னும் நிறைய பாரத்தை சமக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் நான் அவன்கிட்ட உண்மையை சொல்லல. கண்டிப்பா இது எல்லாமே முடிஞ்சு வின் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு பான் சொல்றான். இந்த சின்ன பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு லேடி வந்து கேட்கவும் இவ ஜஸ்ட் டெட் பாடி அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பாடியவோ சேஃபா எரிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். காமுக்கு கிரஷ் இருக்கிற அந்த கை வெட்டப்பட்ட பொண்ணை அவன் கூடவே இருந்து பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எல்லாரோட வீட்டுக்குள்ளேயோ தானவே சாப்பாடு அனுப்பி வைக்கிறான். வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்க நான் வெளியே போனோம் அப்படின்னு ஒரு பொண்ணு 3 தடவை கதவை தட்டவோ யாரோ கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ போய் பாக்குறான். எதுவும் இல்லைன்னா எதுக்கு கூப்பிடுறீங்க நம்ம ஹீரோ கேட்குவான். அந்த பொண்ணு அலற மாதிரி போறா. வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்குதுல உனக்கு இந்தா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு டாலை கொடுத்து கிளம்புறான். 4 நாளா மக்கள் வீட்டுக்குள்ள மட்டுமே இருக்கிறதுனால எல்லாருக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஆனா இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வால்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபுட் சப்ளை பண்ணணும், சோல்ஜருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆல்ரெடி 4 days ஆயிடுச்சு, இது எப்பதான் முடியும்? என் ரோட்ஸ் நான் இன்னும் நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறான். லாக்கர்ஸோட இடத்துல அட்டாக் பண்ணுது. அந்த 3 பேர்ல யாருமே இப்போ வரைக்கும் இறந்து போகலங்கிறதுனால நம்ம ஹீரோவை தான் அதை சமாளிக்க வேண்டியது இருக்கு. ஒரு திருட வந்து என் ஃபேமிலியில இருக்கிறவங்களை கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. லாக்கர்ஸ் கைரோவோட கைக்குள்ள போயிருது. கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்க சர்ச்சுக்கு போங்க, அங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த திருடன் நான் பொழைச்சு போகட்டும்னு விட்டதுனால தான் அவன் இங்க வந்து எல்லாரையும் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி கைரோ வருத்தப்படுறான். அப்ப கைரோ 3 தடவை தட்டி நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். என்னாச்சு கைரோ அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கேட்கவும் நான் போயிட்டு சர்ச்சை ப்ரொடெக்ட் பண்ணணும், அங்கேயும் நிறைய நாக்கர்ஸ் வந்துட்டாங்க, இந்த பாடி டேமேஜ் ஆயிடுச்சு, எனக்கு வேற பாடி வேணும்னு நம்ம கேட்கவும் பக்கத்துல நிக்கிறவன்ட்ட என்ன ஷூட் பண்ணு அப்படின்னு கைரோ சொல்றான். ஆனா சார் அப்படின்னு நம்ம பயப்படவும் ஃபோஷி நீ என்ன ஷூட் பண்ணுன்னு சொல்லவோ சரி நம்ம ஹீரோவோ ஷூட் பண்றான். ஐயோ இவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. அவனை ரிவைவ் பண்ணும்போது டேரக்டா நம்ம ஹீரோ அவனை சர்ச்சுக்கு அனுப்பி வச்சிட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சோல்ஜர் சொன்னாலுமே நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் ஒரு கொலைக்காரனா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். நான் ஒன்றும் கொலைக்காரன் கிடையாது, நான் ஒன்றும் இதை என்ஜாய் பண்ணி பண்ணல. இது எல்லாத்தையும் நான் மற்றவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? பான் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும்ல, நான் தேவையில்லாம யோசிக்க கூடாது, கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கான்சென்ட்ரேட் பண்றான். கைரோ சர்ச்சில் போயிட்டு ஃபைட் பண்றதுக்காக போறான். ஆல்மே எங்க இருக்க அப்படின்னு மெசார் அவளை தேடி வந்துட்டு இருக்கான். ஆல்மே ஏன் அந்த விளிம்புல நின்றுட்டு இருக்காது, டேஞ்சர், ஒழுங்கா வந்துரு அப்படின்னு மெசார் கூப்பிடுவோம். நான் முன்ன இருந்த மாதிரி என்னால மாற முடியாது அப்படின்னு வா சொல்லவோ கிங் இறந்தது நினைச்சு வருத்தப்பட்டியான்னு அவன் கேட்கறான். இல்ல அப்படின்னு வா சாக போகவோ டக்குன்னு மெசார் போய் அவளை பிடிச்சி காப்பாத்துறான். முட்டாள் அப்படின்னு வா ஃபேஸை திறந்து பார்த்தா நாக்கர்ஸ் அவ உடம்புக்குள்ள போயிட்டு கூட திரும்பவோ கேம் விளையாடுவியா பிக் பிரதர் அப்படின்னு வா கேட்கறா. நாக்கர்ஸ் அவளை கொன்றது. யாரோ 3 தடவை தட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான். ஃபோஷி ஆல்மே இறந்துட்டா, அவளை திரும்ப உயிரோட கொண்டு வா அப்படின்னு அவன் சொல்லவும் சார் எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணி அவளை திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னு தான் ஆசை, ஆனா என்கிட்ட அந்த பவர் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல ஃபுஷி உன்னால முடியும், இறந்து போனவங்களை திரும்ப கொண்டு வர பவர் உன்கிட்ட இருக்கு, ட்ரை பண்ணுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஆல்மேஷில் கிரியேட் பண்ணி கனெக்ஷனை கட் பண்றான். பாத்தியா அவ உயிரோட வரல, நான் ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணி ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வான் மெசார் கூப்பிடுறான். நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா கிங் இறந்துட்டான்னு தெரியும்னு சொல்லவும் பிரின்சஸும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வான் என்கிட்ட நீ மறைக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இப்ப முடியாது ஃபோஷி, இந்த சண்டேல நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு பான் சொல்றான்.
சரி பான், நான் என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணி வின் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். எல்லாரோட பையனையும் நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ கொஹாக்கோவை கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிட்டு எவ்வளோ நேரம் தான் இப்படி சும்மாவே உட்காந்துருக்க போற அப்படின்னு கேட்கவோ, என்ன கெட்டி வச்சிருக்காங்க, என்னால் இதுல இருந்து ரிலீஸ் ஆக முடியலன்னு கொஹாக்கு சொல்லவும், நான் உன்கிட்ட சொல்லல, உன் லெஃப்ட் ஹேண்ட் கிட்ட சொல்றேன். காய், நீ எதுவுமே பண்ணாம சும்மா இவனை பார்த்துட்டு நின்று டைம் வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ, ரெம்ரல்ல நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆமா, நான் ஏன் தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்கேன். சரி, நான் போய் கான்சென்ட்ரேட் பண்ணணும், நான் என் பெஸ்ட்டை ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். பேசுறதே சரியில்லை, நான் அவன் கிட்ட போகணும் அப்படின்னு கொஹாக்கு சொல்லவும், உன்னாலதான் இதுல இருந்து ஈஸியா தப்பிக்க முடியுமே அப்படின்னு காய் சொல்லவும், இல்லன்னு கொஹாக்கு சொல்றான், நான் அவன் லெஃப்ட் ஹேண்ட் கிட்ட பேசுறேன் அப்படின்னு காய் அட்டாக் பண்ணுவோம். அந்த லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி அது தப்பிச்சிருது. ஃபோஷி, நீ ரொம்ப டயர்டா இருக்கியா? நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன், கவலைப்படாத ஃபோஷி, எனக்கு எதுவும் ஆகல, இது என்னோட ரத்தம் கிடையாது. அந்த காய் தான் திடீர்னு என்ன அட்டாக் பண்ண வந்தான், என் லெஃப்ட் ஹேண்ட் தான் அப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு கொஹாக்கோ சமைக்க போறான். நம்ம ஹீரோவா அந்த 3 பேரையும் ரிவைவ் பண்ணி கொண்டு வந்துருக்கான். எல்லா பக்கமும் நாக்கர்ஸால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவாலேயே எதுவுமே பண்ண முடியல. சர்ச்சை காப்பாத்துறதுக்காக போராடியே கைரோ பல தடவை இறந்து போய் திரும்ப உயிரோட வந்துட்டு இருக்கான். பிரின்சஸோட ஆவி இங்க இல்லையான்னு மெசார் கேட்கவும், ஆமா, அது ஹெவனுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பான் சொல்றான். என் கூட திரும்ப விளையாடணும்னு அவ சொன்னாலேன்னு மெசார் கேட்கவும், ரியாலிட்டியில வாழ்றதுக்கு பதில் ஒரு ட்ரீம்ல வாழலாம் நம்ம முடிவு பண்ணிட்டா போல அப்படின்னு பான் சொல்றான். மெசார் ஃபைட் பண்றதுக்கான வில்லை இழந்து இப்ப இறந்து போயிருந்தான். இறந்து போன அந்த 3 பேரையும் நம்ம ஹீரோ டைனிங் டேபிளுக்கு கொண்டு வரான். ஓ, நீங்களும் வந்துட்டீங்களா, இந்தாங்க நான் ஃபோஷிக்காக சமைச்சேன், நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு கொஹாக்கு கொடுக்குறான். இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு கைரோ கிளம்பவும், சர்ச்சை காப்பாத்தணும், நீயும் பல தடவை இறந்து போயிட்டு இருக்க, ஃபாஸ்டா போய் மட்டும் என்ன கிளிக்க போற, உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா போ. இந்த காய் என்ன கவனிச்சுக்கிட்டுதான் சொல்லியே வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணி ஒரே இடத்துல உட்காந்துருந்தான். அப்புறம் மெசார் பிரின்சஸை காப்பாத்தணும்னு எல்லாம் பண்ணா, கடைசியில பிரின்சஸையே சாக விட்டுட்டான் அப்படின்னு கொஹாக்கு சொல்லவும், மேல ஏதோ ஃபைட் நடக்கிற சவுண்ட் நம்ம ஹீரோ கேக்குது. பெயினையும் நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். ஃபூஷி, நான் எதுவும் பண்ணல, திடீர்னு அவங்க என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க, என் லெஃப்ட் கை தான் அவங்க எல்லாரையுமே கொன்னுடுச்சு அப்படின்னு கொஹாக்கு சொல்லவோ, இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, நீ செஞ்ச தப்புக்கு பதிலுக்கு ஏதாச்சும் ஒழுங்கா பண்ணு, கையை கண்ட்ரோல்ல வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, கவலைப்படாத ஃபூஷி, அவங்க போனாலும் நான் உன்னை பாத்துக்கிட்டதுக்கு இருக்கேன், கடைசி வரை எப்பவும் நான் அவன் கூட இருப்பேன், கஷ்டத்துல இருக்கேன்னு புரியுது ஃபூஷி, மனசு விட்டு பேசு, உன் மனசுல இருக்கிறத வெளியே கொண்டு வந்தாதான் உன்னால ரிலாக்ஸ் ஆக முடியும் அப்படின்னு கொஹாக்கு சொல்லவும், எனக்கு இந்த சண்டையில விருப்பம் இல்ல, இதை எப்படியாச்சும் நிறுத்தணும் நம்ம ஹீரோ கவலைப்படவும், நான் இருக்கேன் ஃபூஷி நம்ம ஹீரோ கண்ணத்தவன் தொடவும், அவனோட லெஃப்ட் ஹேண்ட் நம்ம ஹீரோவோட மூஞ்சியை மொத்தமா பிச்சு இழுக்குது. எல்லா உருவத்தையும் ஃபாஸ்டா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த நாக்கர்ஸ் புடுங்குது. போதும் நிறுத்து அப்படின்னு மார்ச் அந்த இடத்துக்கு வந்து அதை தடுக்க ட்ரை பண்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த கொஹாக்கோ கையில இருக்கிற நாக்கர்ஸை நம்பியிருக்கவே கூடாது. எப்பவும் கொஹாக்கோ நம்ம ஹீரோ பக்கத்துல வரும்போது நம்ம ஹீரோ ரொம்பவே உஷாரா இருப்பான். அண்ட் அவனை தொட விட்டதும் கிடையாது. பட் நம்ம ஹீரோ டிப்ரெஷன்ல இருக்கிற இந்த டயத்துல கரெக்டா நாக்கர்ஸ் சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட இருந்த எல்லா உருவத்தையுமே புடுங்கிடுது. மார்ச்சோ கரெக்டா அங்க வந்துருதா, ஆனாலுமே அவகிட்ட எந்த சூப்பர் பவர்ஸும் கிடையாது. சோ அவளால பெருசா எதுவும் பண்ண முடியாது. என்ன நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.